Hey, hello everyone, welcome back. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா வழக்கம் போல ஒரு புது AI ரிசர்ச் பேப்பர் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த AI ரிசர்ச் பேப்பர்னா அதுக்குள்ள என்னென்ன செமையான விஷயம்னு பார்க்க போறோம். இன்னைக்கு லான்ச் பண்ண ஆல்ரெடி இந்த பேப்பர் லான்ச் பண்ணிட்டாங்க. அது அட்வான்ஸ்டு மாடல் தான் இந்த AI ரிசர்ச் பேப்பர். இந்த AI ரிசர்ச் பேப்பர் என்னன்னா அதாவது வந்து ஆக்சுவலி 3D இமேஜிங் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. 3D இமேஜிங் எப்படி வருது, நிறைய பேர் ஆல்ரெடி இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க 3D இமேஜிங் பற்றி. பட் இப்போ வந்து 3D இமேஜிங் பற்றி ஒரு அட்வான்ஸ் ரிசர்ச் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது, ஃபோன் இல்லை ஒரு கேமரா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் உங்களுக்கு வந்து கலர்ஸ் கிடைக்கும். பட் வந்து கலர்ஸை விட டெப்த்துன்னு ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த் கிடைக்குதோ அதை வச்சு நம்மளால் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபியை நல்லா 3D இமேஜிங்காக பண்ண முடியும். பட் இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபோன்ஸ் நிறையா இதில் வந்து அதாவது டெப்த் சென்சார்ஸ் மாதிரி பல சென்சார்ஸ், டெப்த் கேமரா, டெப்த் அக்யூரசி, இது மாதிரி பல விஷயம் நிறைய ஃபோன்ஸ் நிறைய கேமராஸில் எல்லாமே இருக்குது. பட் நம்ம கிட்ட இருக்கிற ஏன்ஷியன்ட் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி இருக்கிறதுனால டெப்த் அளவுக்கு கிளாரிட்டியே கிடைக்காது. பட் அந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாத டெப்த்தையுமே இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணோம்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சதை வச்சு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக ரொம்ப அழகாக காமிக்கலாம் அப்படின்றதான் இந்த பேப்பரில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா பேலஸ் எஃபெக்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து அப்பியர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பேலஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ரொம்ப கொஞ்சம் அக்யூரசியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு சில பில்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னும் மவுண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அந்த அளவுக்குலாம் சேச்சுரேட் ஆகாமல் ஒரு கான்ஸ்டன்ட்டாக. இப்போ நீங்கள் பார்த்துக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த நியூ மெத்தடால் பண்ணது. அதாவது இப்போ நியூ மெத்தட் யூஸ் பண்ணலாம் அல்காரிதம். அந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி சர்க்குலேஷன் இப்போ கடைசியாக பார்த்த ஃபோட்டோலாம். இதுக்கு முன்னாடி அல்காரிதம் பார்த்தீங்கன்னா அதாவது அது வந்து பேட்ச் மேட்ச் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த அல்காரிதத்தை வந்து அது என்னடா பேட்ச் மேட்ச் மெத்தட் நீ கேட்கலாம். அதாவது இமேஜ் இன்பெயிண்டிங்னு அதை சொல்லுவாங்க. அது என்ன விஷயம்னா இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க, அந்த இமேஜில் ஒரு சில விஷயம் இல்லை, பட் வந்து அந்த விஷயம் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த விஷயத்த சொல்றது தான் இன்பெயிண்டிங். இந்த இமேஜ் இன்பெயிண்டிங் டெக்னிக்கை வந்து ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலி இதுதான் ஓல்டு மாடல். இந்த ஓல்டு மாடல் யூஸ் பண்ணிட்டு பல ஃபோட்டோகிராஃபியில் ஒரு சில இடத்துல இல்லாத விஷயத்தை இந்த இமேஜ் இன்பெயிண்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது பேட்ச் மேட்ச் மெத்தட் அல்காரிதத்தில் நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்ச அளவுக்கு அது அந்த இடத்துல என்ன இருக்குன்றது நம்மளால கிடைக்கிற லெவலுக்கு இந்த அல்காரிதம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது 3 இமேஜ், அதாவது மொத்தம் 4 இமேஜ் இருக்குது. இந்த 4 இமேஜஸில் வந்து அதாவது இதில் வந்து ஒரு இமேஜ் வந்து இப்போ இருக்காது. மிச்சம் இருக்கிற 3 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி வந்து அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணப்போ வந்து அந்த டப்பு கீழே ஒரு டவல் இருக்குல்ல, அந்த டவலில் ஒரு வகையான பிளரிங் இருக்கும். பட் இப்போ இருக்கிற அல்காரிதமில் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அதாவது அந்த பிளர்னஸ் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அக்யூரசியாக பர்ஃபெக்டாக அந்த இடத்துல பிளரிங்கே இல்லாமல் அந்த 3D இமேஜை கொண்டு வர முடியுமோ அந்த அல்காரிதம் இப்போ இருக்கிற ரொம்ப அட்வான்ஸ்டாக அது டெவலப் ஆயிருக்கு. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி அங்கே ஒரு டாக் இருக்கும். இந்த டாக் வந்து மிச்சத்துல 3 இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டாக் அந்த விண்டோக்கு பக்கத்தில் இருக்கிற டாக் வந்து ஒரு சின்ன பிளல்லியாக இருக்கும். பட் நம்ம கிட்ட இப்போ இருக்கிற அல்காரிதம் வந்து அந்த பிளல்லியெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்டான அந்த மூவ்மெண்ட் அந்த அல்காரிதமாக நமக்கு தர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிச்சம் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் நீல 2-3 இயர்ஸ் முன்னாடியே வந்துச்சு. ஏன்னா நம்ம 2-3 இயர்ஸ்லேயும் நம்ம இந்த அளவுக்கு அல்காரிதம் அட்வான்ஸ்டு பண்ணிட்டு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இன்னும் இந்த பேப்பரை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக இந்த 3D இமேஜிங் இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக டெவலப் ஆகிருக்குன்னு தெரியணும்னா நான் இந்த வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பேப்பரோட லிங்க் தரேன். அந்த பேப்பரை வந்து நீங்கள் இன்டெப்த்தாக ஃபுல்லாக படித்து பார்க்கலாம் இது எதாவது டெவலப் ஆகிருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அதாவது கொஞ்சமான டைனி நாலேஜ் வந்து இந்த டெக்னிக்கலாக தெரிஞ்சால் போதும். நீங்கள் உங்கள் ப்ரௌசர்லேயே இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படி யாராச்சும் நீங்கள் வந்து இந்த கோடை யூஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு மாடலை நீங்கள் டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் டெவலப் பண்ண உங்கள் டெக்னிக் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்டு என்னோட சேனல் டிஃபிமிடிக்ஸை நீங்கள் தெரியுது பார்த்தீங்கன்னா டிஃபிமிடிக்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே பாய். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.